வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பிரபல பொருளாதார நிபுணரான திரு கண்ணன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. இவர்கிட்ட இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்குல்ல, இது சார்ந்து பல கேள்விகளை கேட்கலாம். குறிப்பாக பாமர மக்களுக்கு எளிமையாக அந்த பட்ஜெட்டை புரிய வைக்கிற மாதிரி தான் கேள்விகள் அமைய போது. நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் சார். வணக்கம். சிரிச்ச முகமாக இருக்கீங்க. ஸோ இந்த பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பட்ஜெட்டுன்னும் போது எல்லாருமே நம்ம மந்த்லி வீட்டில் போடுற பட்ஜெட் மாதிரி தான் இந்த பட்ஜெட்டாகவும் நம்ம பார்க்குறோம். பிடிச்சிருக்கா அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு புஸ்வானம் மாதிரி நல்ல பளபளபளபளன்ட்டு வெடிச்சிட்டு அடங்கி போகிற ஒரு பட்ஜெட் மாதிரி தான். இது இன்டரிம் பட்ஜெட்டுன்றதுனால பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை எங்ககிட்ட. ஸோ அதனால் ஓகே 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிச்சதா? இல்லை, எப்பயுமே பட்ஜெட்டுன்றது என்னென்னா மக்களை கவரணும், அது வந்து அது வாக்கு வங்கியாக மாறணும் அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் எல்லா அரசுமே அதை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய செயல் திட்டங்கள் அப்படி தான் போட்டு காட்டுவாங்க. பட் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது இப்போ தான் தெரியும். 1 இயர் கழிச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த கோல் வச்சுருந்தோம், இந்த கோல் இன்றைக்கி இவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்குறச்சே அவங்க இன்றைக்கி எந்த ரிப்போர்ட்ஸுமே கொடுக்கல. நாங்கள் போன வாட்டி போட்ட பட்ஜெட்டில் 50% அச்சீவ் பண்ணிட்டோம், 100% அச்சீவ் பண்ணிட்டோம், 75% அச்சீவ் பண்ணிட்டோம், இல்லை பண்ணவே இல்லைன்னு எதுவுமே சொல்லாததுனால நமக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலை அப்படின்றதே தெரியலை. ஜூலை மாதம் வாக்கில் தான் முழு பட்ஜெட் அப்படின்னு தாக்கலாக போகுது. ஆமாம், ஒன்று ஜூன் ஜூலை. ஆமாம், ஒன்று இவங்க வரணும் ஆட்சியில், அப்படி இல்லைனா வேறு என்ன வராங்கன்னா அவங்க முழு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஆமாம். ஓகே, நீங்கள் யார் சார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு பெரும்பாலும் பார்க்குறச்சே ஐஎன்டிஏ கூட்டணி நிறைய குழப்பமாக இருக்கிறதுனால மோடி வரத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்லேயே சொன்னாங்க, இதை உரை வாசிக்கும் போது இதே போல் நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்துடுவோம், ஜூலை மாதம் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ண நம்பிக்கையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஐஎன்டிஏ கூட்டணியிலே கேட்டிங்கன்னா கூட நாங்கள் தான் வருவோம்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கான்ஃபிடென்ட் நம்ம கொடுக்கணும். நானே டவுட்ஃபுல்லாக வருவேனா வரமாட்டேனான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நாங்கள் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் குழப்பத்துக்கு உட்பட்ட அறிவிப்பாக பார்க்கப்படுது. புரியுது, ஹைலைட்ஸை மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ரிப்போர்ட் வரதான் போது காத்திருக்கணும். ஆனால் அவங்க அங்கேயே சொல்லியிருக்கலாமோன்ற ஒரு அதிருப்தி எனக்கு இருந்துச்சு சார். என்னென்னா வீட்டுக்கு மேலே சார் இந்த ரூஃப் டாப்பில் நீங்கள் சோலார் பேனலை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 யூனிட் வரைக்கும் மின்சார இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் எங்களுக்கு புரியல. மின்சார இலவசம்னா யார் கொடுப்பா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டா? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது சம்மந்தம் கிடையாது. சோலார் மூலமாக நாம் கன்சியூம் பண்ணுறோம், சர்ப்ளஸாக இருக்கிறத மேபி கவர்மெண்ட் வாங்கலாம், அது யார் வாங்க போகிறா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட்டா? இது புரியல. இதுமாரி தெளிவில்லாத ஒரு அறிவிப்பார். இதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா சார்? பசுமை எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, விண்டு எனர்ஜி ஆர் சோலார் எனர்ஜி, இதெல்லாமே ஆமாம், இதெல்லாமே வந்து அந்த பசுமை வழி எனர்ஜியை சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னாலஜி இன்னும் அந்த அளவுக்கு கொண்டு வரல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை கொண்டு வரல. இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து டைரெக்டாக வந்து நம்மளோட இபியோட கனெக்ட் பண்ணுவாங்க, மீட்டரோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சோலார் பேனலில் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதோ அது வீட்டு கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நைட் டைமில் ரெகுலர் இபி இதாகும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா சோலாரில் வரும்போது ரிவர்ஸில் சுற்றும் மீட்ரு, நம்மளோட டைரக்ட் கனெக்ட் வந்தோடனே ஆமாம் ரெகுலராக ரொட்டீனில் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இது ப்ளஸ்ஸு மைனஸுன்னு சுற்றும். அப்போ இதில் எப்படி கணக்கு எடுப்பாங்க அப்படின்னா ஒன்று சோலாரில் ஒரு மீட்ரு வைக்கணும், வச்சாதான் அது எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுது, இதுலேருந்து எவ்வளோ வருது அப்படின்ட்டு. இல்லை இவங்க யூஸ் பண்ணி நம்ம டைரக்ட் கரண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எடுக்கிற கரண்ட்டையும் கழித்து அதுக்கப்புறம் ஒரு 300 கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது இது. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ஆல்ரெடி மின்சாரத்துறை மிக லாஸில் போயிட்டுருக்கு. அப்போ இன்னும் கூடுதலான லாஸாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த லாஸை வந்து மத்திய அரசு கொடுக்குமா அப்படின்றது பார்க்கணும். மத்திய அரசு அவ்வளோ சீக்கிரம் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இடைமறிக்க மாட்டேங்கணும் சார். ஒரு தெளிவுக்காக கேட்டுறேன், கேளுங்க. இப்போ மானியம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன்னா இப்போ டிஎன்இபி பாதிக்கப்படுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக மானியத்தை அவங்க ரிலீஸ் பண்ணணும். கரெக்டாக சார்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படி ரிலீஸ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பணமும் டிஎன்இபிக்கு பத்தாது தான். ஏன்னா ஜிஎஸ்டி வசூலி என்னென்ன கலைபுரம் நடந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்காக இன்சிஸ்ட் பண்ணி இந்த அறிவிப்பை வெளியிடணும்? கால்குலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 1 யூனிட் கரண்ட்டை சேவ் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு அது 2 யூனிட் சேவ் பண்ணுற மாதிரி. ஏன்னா டிரான்சிட்டில் தான் நிறைய பவர் லாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஜனங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்களுடைய இதில் நீங்கள் ஒரு பேனல் போடுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பேனல் போடுறோன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கனாலே ஒரு 4 டியூப் லைட், 2 ஃபேனு, ஒரு டிவி இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு 60,000லேருந்து 1,00,000 ரூபாய் ஒரு பேனல் போட்டாலே வந்துடும். பெரிய பிரச்சனையே சோலாரில் அதுதான். சோலாரில் அது 1,00,000 ரூபா. ஆமாம், நம்மளுடைய இந்தியா பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் 9 மாதங்கள் கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி கிடச்சிடும். அதுவும் வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் சரியானபடி அதை பராமரித்தால் அந்த பவர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இதை
கால்குலேட் பண்ணி எப்படி அவங்க கொண்டு வர போகிறாங்க, இது மாநில அரசு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது, நீங்கள் சொல்கிற அந்த சப்சிடி எந்த விதங்களில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டி சப்சிடி கிடைக்கிறதுக்கும் பேரிடர் சப்சிடி கிடைக்கிறதுக்குமே கூட ரொம்ப கஷ்டப்படுறோம், ரைட்டுங்களா? ஃபிக்ஸடாக ஒன்று கொடுக்குறோன்ற அதை தான் கொடுக்குறாங்களே தவிர்த்து அதை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட அதை கொடுக்கறது இல்லை. அவங்க இதை தான் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சோலார் பேனல் போட்டு கொண்டு வரது, ஏன்னா இது எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பில் இது ரொம்ப டஃப்பு. ஸோ இண்டிவிஜுவல் ஹோம் இருந்தால் அது ஓகே. அப்போ அந்த இடத்துல அவங்க துணி காய போட வேண்டிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க புழங்கக்கூடிய இடங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாருக்குமே சூட் ஆகுமா இந்தியாவில் இருக்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வாய்ப்புகள் மிக குறைவு. அடுத்ததா இந்தியாவுக்கு இருக்க ஒரு பெரிய வரமோ இதுதான், சாபமோ இதுதான், மக்கள் தொகை பெருக்கம். நம்ம சைனாவை பொருளாதாரம் சார்ந்து பீட் பண்ணுவோம்னு நினச்சா மக்கள் தொகையில் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த ஒரு விஷயம், இந்தியாவில் மக்கள் தொகை உயர்ந்துக்கிட்டு இருக்கு, இதை நாங்கள் ஃபுல்லாக கண்டறிஞ்சு இதனால் என்ன சவால்கள் ஏற்படுன்றதை பார்க்கறதுக்கு ஒரு உயர் அதிகாரிகள் குழுவை அமைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க சார். மக்கள் தொகை பெருகிறது நம்மளுக்கு தெரியுது, இதுக்கு ஒரு குழு அமைச்சு இதனால் என்ன பெனிஃபிட்? இல்லை, மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படணும். அவங்க சொன்னது என்னென்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்கான ஆக வேண்டிய காரியங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்குறதுக்கான ஒரே விஷயம் இளைஞர்கள் தான். எஸ், உலகத்தில் அதிகபட்ச இளைஞர்கள் எங்கே இருக்காங்கன்னா நம்மக்கிட்ட தான். இன்றைக்கி சீனாவாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்க தைவானாக இருக்கட்டும், கொரியா இருக்கட்டும், இங்கே எங்கேயுமே திருமணத்திற்கு பெண்களோ ஆண்களோ தயாராக இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் அதுக்கப்புறம் குழந்தைகள் திருமணத்துக்கே தயாராக இல்லை, அப்போ குழந்தைகளுக்கும் தயாராக இல்லைன்னும் போது அங்கே முதியோர்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் குழந்தைகளுக்கு நாங்கள் இந்தந்த மாதிரி சப்சிடி தரோம், இந்தந்த மாதிரி சலுகைகள் தரோம், உங்களுக்கு இவ்வளோ சலுகைகள் தரோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடில் நான் சொல்கிறது 70s 80sலேயே நம்பர் 1 மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு தான். ஸோ இவங்க தான் ரொம்ப அழகாக டெவலப் பண்ணி அன்றைக்கி இருந்த மீடியா மூலியமாக நல்லா செஞ்சு ஃபீல்டு ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு பாப்புலேஷனை குறைச்சது நம்ம ஊர் தான். ஸோ அந்த தமிழ்நாடு முன்னாடியாக இருந்து நிறைய செஞ்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாப்புலேஷன் கூடியிருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, முன்னாடி 3 குழந்தை 2 குழந்தை 1 குழந்தை ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த 1 குழந்தை பெரும்பாலும் இருக்குது. ஒரு சில வீடுகளில் 2 குழந்தைன்றதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மெயின்டைன் பண்ணலாம். பட் இதை குறைச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1 குழந்தையும் பெற்றுக்காதன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். திருப்பி ஒரு 30 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 20 வருஷம் கழிச்சு இதே சீனாவில் இன்றைக்கி என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம திருப்பி ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதை தான் கேட்க வந்தேன். ஏன்னா சைனாவில் இதே மாதிரி தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆமாம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை போதும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சைனீஸ் கவர்மெண்ட் ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிலாம் வேணாம் நீங்கள் பெற்றுங்கன்னு அவங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு, ஆனால் அங்கே மக்கள் தொகை ரொம்ப 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 குறைவு. அந்த நாட்டோட அதிபரே கேட்குறாரு, ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, அம்மா எல்லாருமே ஒவ்வொரு தம்பதியும் ஒரு 8 குழந்தையாச்சும் பெற்றுங்கம்மா, இது போதாதும்மா நாட்டுக்கு, நாங்கள் லட்சக்கணக்கில் பணம் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறார் பிரசிடென்ட் பேசுகிறார். அந்த விஷயத்தெல்லாம் இந்த நிலைமை இந்தியாவுக்கு வருமா ஃபியூச்சரில்? இப்போதைக்கு அடுத்த 50 ஆண்டுகளுக்கு அது வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். 30-40 வருடங்களுக்கு கழித்து வரலாம். நீங்கள் சொன்னது மாதிரி தான் இன்னொரு நாடு நெதர்லாண்டு. அவங்கக்கிட்ட ஒரு தீவு இருக்குது. அங்கே 70 லட்சம் ரூபாய், நீங்கள் அங்கே போய் வீடு கட்டி தங்கி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே இருக்கணும், அங்கே ஏதாவது தொழில் செய்யணும், எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க நாடுகளில் அவங்களுடைய பாப்புலேஷன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நாளைக்கு அந்த நாடு அவனை முன்னிறுத்த முடியாது எங்கேயுமே. நான் தான் நெதர்லாந்து. ஏன்னா இன்றைக்கி இந்திய மக்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலுமே வியாபிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்லாம் குவைத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பாப்புலேஷனை விட நம்மளோட பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு தேதியில் அவன் குவைத்துன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி ஏன் ஒரு இங்கிலாண்டில் ஒரு இந்திய வம்சாவளியினர் அங்கே ஒரு பிரதமராக வராரு, ஒரு அமெரிக்காவில் இந்தியா வம்சாவளியினர் ஒரு அதிபராக இருக்காங்கன்னா, இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய பாப்புலேஷன், நம்மளுடைய மைக்ரேஷன் அங்கே போயிட்டு அங்கே அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியே தான் இப்போ கன்னடாவில் எடுத்தீங்கன்னா கூட பஞ்சாபிஸ் எல்லாமே அதிகமாக இருந்து இன்றைக்கி அங்கே அது ஒரு பெரிய அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அந்த பிரதமர் பேசுகிறார். ஸோ அது மாதிரியான ஒரு சூழல் இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகணும். பட் அது ஒரு திட்டமிடலோடு இருக்கணும். எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும் குறைச்சி இது பண்ணணும். ஏன்னா இது நீங்கள் குறைச்சிங்கன்னா
அடுத்த 30 ஆண்டுகள் கழித்து இளைஞர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு உண்டான உணவு பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாத்தையுமே சோர்சஸ் ரெடி பண்ணணும், எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு. நெருப்புல கைவிட்டு விளையாடுற மாதிரி ஆமாம். விஷயம் சார். அடுத்து தனிநபர் வருமான வரி. நம்ம எதிர்பார்த்ததா இன்டீரியர் பட்ஜெட் தானே, இதில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காதுன்னு அதே போல் ஸ்லாபை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதிகபட்சம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னா அந்த தனிநபர் வரி கட்ட வேண்டாம். இந்த ஒரு முடிவு இருக்குல்ல சார், இது ஜூலை மாதம் முழு பட்ஜெட் தாக்கல் படலை, அப்போ மாற்றி அமைக்கப்படும் நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்காது. அப்பயும் இதே தான். ஏன்னா அவங்க சொன்னது இன்றைக்கி கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, தனிநபர் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்லாபை மாற்ற மாட்டோம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பட்ஜெட் இவங்களே வந்தாங்கன்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. வேறு வந்தாங்கன்னா ஆட்சி மாறுச்சுன்னா மாற்ற வாய்ப்பு. ஆமாம், அந்த நேரம் இப்போது வந்துட்டு 10 ஆண்டுகளாக இவங்களே இருக்காங்க. பட்ஜெட் கஜானால என்ன இருக்குது ஏது இல்லை ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் சொல்லிடுச்சு, இந்தியா அதிகபட்ச கடனை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 6 மாதத்துக்கு முன்னாடியே அவன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப அலார்மிங் சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அலார்மிங் சுச்சுவேஷன் அடுத்து வர கவர்மெண்ட்டு வந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை எடுத்து என்ன சுச்சுவேஷனுக்கு எவ்வளோ இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இத்தனைக்கும் இந்த அரசு வந்து எந்த ஒரு இலவச சலுகைகளே கொடுக்கவே இல்லை. ரொம்ப 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 ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விதங்களில் பார்க்க, ஏன்னா கேஸுக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கொடுக்கவே இல்லை. திருப்பி அதை கொடுக்க விட்டு போனதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் அந்த மாதிரி நிறைய வந்து ஃபில்டர் பண்ணி மக்கள்கிட்ட, அதாவது அந்த கீழ்த்தட்டு மக்கள் கிட்ட இருந்தோ இல்லை நடுத்தர மக்கள் கிட்ட இருந்தெல்லாம் எந்த அளவுக்கு பிடுங்க முடியுமோ பிடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வர கவர்மெண்ட் வந்தால் மட்டும்தான் கிளியராக தெரியும். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு நிறைய சலுகைகள் கொடுத்துட்டாங்க. பெரிய பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள், லாபம் கொழிச்ச நிறுவனங்கள் எல்லாத்தையுமே ஏழைகளுக்காக தான் கவர்மெண்ட் நடக்குது, ஏழைகள் சார்ந்தா அடிச்சு சொல்கிறாங்க. அது அப்படி தான் பேசி ஆக முடியும். நான் வந்து ஏழைகளை பணக்காரர்களுக்கான ஒரு கட்சின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏழைகள் தானே நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. நம்மளுடைய மொத்த பாப்புலேஷனில் 10% போக மிச்சம் எல்லாருமே வந்து நடுத்தட்டு மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் தான். ஸோ அதனால் அந்த 90% மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசி ஆகணும். அவங்க இன்னொரு விஷயமா சொன்னாங்க, கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனிநபர் வருமான வரி கட்டுறாங்களே அவங்களோட எண்ணிக்கை 2.4 மடங்கு மேலே போயிடுச்சு அப்படின்றாங்க. இது ஆக்சுவலாக ஹியூஜ். ஏன்னா இப்போ அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி 10 பேர் கட்டிட்டு இருந்த இடத்துல இப்போ 34 பேர் கட்டுறான்னு அர்த்தம். அந்தளவு மேலே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக தான் இந்த அளவு உயர்ந்திருக்காங்க. அதுக்கான இல்லை, இது வந்து என்னென்னா கிராஜுவலாக கூடுறது தான். இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் தான் இல்லை, இன்னொரு கவர்மெண்ட் இருந்தாலும் இதே கிராஜுவல் க்ரோத் இருந்து தான் இருக்கும். அது வந்து நாங்கள் வந்ததுனால, நாங்கள் போட்ட திட்டங்கள்னால இவ்வளோ வந்தது அப்படின்றதுல எடுத்துக்க முடியாது. இது ஒரு கிராஜுவல் க்ரோத்து. யாராக இருந்தாலுமே ஆண்டாண்டுக்கு கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கும், அது கூடிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க, இதே இன்கம் டேக்ஸ் பற்றியே 25,000 ரூபாய் வரையான இந்த வரி தொடர்பான பழைய வழக்குகள்லாம் இருக்கும் பாருங்க, கேஸ்லாம் நிறைய, அது எல்லாத்தையும் ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வராததை ரத்து பண்ணுறேன்னு சொல்லி தான் பண்ண முடியும். ஆமாம், ஏன்னா அதுக்கு மேலே எதுவும் அது வராமல் நின்னது தான். வர்றதா இருந்தாங்கன்னா என்றைக்கோ வந்து அவங்க இழுத்து பிடிச்சி வாங்கிடுவாங்க. ஸோ வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ரத்து பண்ணணும். அப்படி எப்படி வந்து இந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு போயிட்ட பிறகு அதை வாரா கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட இது ஒரு நான் பர்ஃபார்மிங் ஆசெட் மாதிரி தான் பார்க்கலாம். ஆமாம், லிக்விடிட்டியாக இருக்கிறது, பட் அந்த மாதிரி பார்க்கலாம் நம்ம. இது அவ்வளோதான், இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. அப்புறம் இந்த மாலத்தீவு விவகாரம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே மால்தீவ்ஸ் வர்சஸ் லக்ஷதீப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹேஷ்டேகே கிரியேட் ஆச்சு. இன்றைக்கி பார்லிமெண்ட்டோட நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, இது போல் நாம் மாலத்தீவு விவகாரத்தை தாண்டி வந்திருக்கோம், இனிமேல் நாம் லட்சத்தீவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், சுற்றுலாத்துறையை மேம்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க சார். ஸோ இதுக்கப்புறம் மால்தீவ்ஸை விட லட்சத்தீவு பெரிய ஒரு டூரிஸ்ட் ஹப்பாக மாற்றப்படுமா? இல்லை, ஜென்ரலாகவே இந்தியா வந்து டூரிசம் வந்து ஒரு 4th பிளேஸில் இந்தியா இருக்குது. ஜென்ரலாக இந்தியாவோட இன்கமில் டூரிசம் வந்து மேஜர் இன்கம் கொடுத்துட்டு தான் இருக்குது. லக்ஷதீப் ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ மால்தீவ்ஸ்க்கு பதிலாக லக்ஷதீப் எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து இந்தியாவில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய இது வராங்க. ஏன்னா நம்மகிட்ட தாஜ்மஹால் எடுத்துக்கலாம், சிம்லா எடுத்துக்கிறது, டார்ஜிலிங் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய இடங்கள் தமிழ்நாட்டிலேயே எவ்வளோ இடங்களுக்கு. அதே மாதிரி ஆன்மீக ஏரியாக்கள்லாம் நிறைய இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து மால்தீவ்ஸுக்கு அகெயின்ஸ்ட் பண்ணி தான் இங்கே கொண்டு வரணும் அப்படின்றது இல்லை. ஓகேங்களா? என்ன ஒன்று மோடிக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள்கிட்டையுமே நீங்கள் பகைமை பாராட்டிகிட்டு இருக்கீங்க. அது வந்து எங்கே உங்களை போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்புத்துறையோட செலவினங்களை ஏற்றி வச்சிடும். ஏன்னா
இன்னைக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்க இந்தியன் அப்படின்னா ஓஷன் சோமாலியா சைனா ஹவுதி கடற்கொள்ளையர்கள் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் செங்கடலில் வந்து இன்றைக்கி நம்மளுடைய கப்பல் போய் நிற்கணுன்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்போ இதெல்லாமே நம்ம அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸில் வந்து நிற்கும். ஸோ அப்போ இதுக்குண்டான பாதுகாப்பு செலவினங்கள் பட்ஜெட்டு ஏற்றிட்டு போகும். ஏற்கனவே ஒரு 100 கோடி பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா இப்போ 150 கோடி நீங்கள் ஒதுக்கி வைக்கணுன்ற மாதிரி ஆகிடும். அது மக்களுக்கான பயன் திட்டங்கள் இருக்குல்ல, அந்த காசு எடுத்து இதுக்கு போகிற மாதிரி ஆகிடும் ஆமாம் ஒரு கட்டத்தில். ஆமாம் சார் அப்புறம் இந்த ஸ்வநிதி ஸ்கீம் சார், பிஎம்மோட ஸ்வநிதி ஸ்கீம், அது இது மூலமாக இந்த ரோட்டோரமாக கடை வச்சுருக்கவங்க அது போல் சின்ன சின்ன வேலை செய்கிறாங்களே அந்த பீப்புளுக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸாக ஒரு 50,000 ரூபா வரைக்கும் கொடுக்குற திட்டம் இப்போ நடைமுறையில் இருக்குது. இதை சார்ந்து நிதியமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 2.3 லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு 3 முறை கடன் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம், நாங்கள் கடன் ட்ரை பண்ணுவோம்ப்பா, பெருசாக கிடைக்கலப்பா அப்படின்வாங்க. ஆனால் இந்த ஸ்கீம் இல்லைனா கொலாட்ரல் ஃப்ரீ, நீங்கள் கொலாட்ரல் எதுவுமே சப்மிட் பண்ண வேண்டாம். இந்த விஷயத்தை பற்றி உங்களோட அபிப்பிராயம் சார்? சார் அதாவது எடுத்தோடனே 50,000லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு ஆமாம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பேங்க் மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணணும். ஜென்ரலாகவே முன்னாடி எப்படி லோனை கன்வின்ஸ் பண்ணிங்கனோ அதுதான். ஸோ முதல்ல ஒரு 5,000மோ 10,000மோ கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக ரீபே பண்ணிங்கன்னா அதுலேருந்து திருப்பி இன்னொரு 10% 20% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. திருப்பி அதை ப்ராப்பராக ரீபே பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து அது 50,000 வரைக்கும் வருமே தவிர்த்து எடுத்தோடனே 50,000 வராது. ஸோ இது வந்து செய்கிறாங்க நிறைய பேங்கர்ஸ் வந்து மேனேஜர்ஸ். ஏன்னா டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அது மேனேஜர்ஸோட ரிட்டையர்மெண்ட்டு டைம்லேயோ இல்லை அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டைம்லேயோ அதை அவங்கள அஃபெக்ட் பண்ணணுன்றதுனால அவங்க அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல. மிக குறைந்த நபர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு பட்ஜெட்டில் 2 விதமாக இருந்தது. அது 2 லட்சம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 80 லட்சம் மக்களுக்குன்னு சொல்ல மாதிரி போட்டிருக்காங்க, தெருவோர வியாபாரிகள் போட்டிருக்காங்க. அது கரெக்டாக எனக்கு கிளாரிட்டி இல்லை. ஈவினிங் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சதுன்னா அது இன்னும் நல்லா தெரியும். பட் 80 லட்சம் வியாபாரிகளுக்கு கொடுத்தா மாதிரி ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேணா அது தவறான ஆட்களுக்கு இவங்க பேரை போட்டு போயிருக்கலாம். அது போல் வாய்ப்பு, அப்படி தான் வாய்ப்பு இருக்கும். ஓகே சார். அப்புறம் எய்ம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் வெர்சஸ் ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டாலே எய்ம்ஸ் நடுவில் வந்து நின்றோம். அந்த ஒரு செங்கல் வச்சு இப்போ வரைக்கும் பாலிடிக்ஸ் பெருசாக போயிட்டுருக்கு. கடந்த 10 வருஷத்தில் சார் கிட்டத்தட்ட 19 எய்ம்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறதா இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மதுரை எய்ம்ஸ் மட்டும் அமைய மாதிரி ஏன் சார்? பாராமுகம் சொல்லலாம். பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அவங்களால சோபிக்காதனால அந்த ஃபண்டிங் கொடுக்கறது, மதுரைக்கு உண்டான மெட்ரோக்கு ஃபண்டிங் இன்னும் கொடுக்கல, எய்ம்ஸ்க்கு உண்டான ஃபண்டிங் இன்னும் கொடுக்கல, வெறும் ஆராய்ச்சி பட்ட லெவல்லே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு உண்டான ஃபண்டிங்கே கொடுக்காம வச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து மக்களுக்கானது அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கொடுத்துடலாம், ரைட்டுங்களா? எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 19ன்றாங்க, பட் எங்கெங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்க்கல. நானே 1 2 தான் ஓப்பன் பண்ணி அதை திறப்புழாக்கு போகும்போது தான் பார்த்துருந்தேனே தவிர்த்து இதெல்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. பட் எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அரசியல் பார்க்கவே தேவையில்லை. மருத்துவமனை அது முடியாதவங்களுக்கு ஒரு தேசிய தரம் வாய்ந்த ஒரு எய்ம்ஸ் வந்து இங்கே கொடுக்குறோன்றது ரொம்ப நல்ல விஷயம். பட் கொண்டு வந்துட்டா ஃபண்டிங் கொடுக்க வேண்டியதானே. ஓகே. ஸோ அந்த ஃபண்டிங் ஒரு பார்ட்டாக நீங்கள் 100% உடனே கொடுக்கலைன்னா கூட 10% ஏன்னா இது வந்து மத்திய மாநிலம் ரெண்டுமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டாக நீங்களும் கொடுத்து அவங்களும் கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும். ஏன் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த பட்ஜெட்லேயும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை அவங்க. ஆமாம் சார், கரெக்டு. அடுத்தபடியாக சார், இந்த வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்ற கனவு இருக்குல்ல, அது சில ஆண்டுகளே நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அமெரிக்கா இது போல் நாடுகளை நம்ம வளர்ந்த நாடுகள் அப்படின்னு பார்ப்போம். அந்த இடத்த இந்தியா பிடிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஒரு இந்தியனா எனக்கு எந்த விதமான தயக்கமும் அதில் இல்லை. ஆனால் பாசிபிளா சார் அது? நாம் இப்போ இருக்க நிலைமையில் அப்பேற்பட்ட ஒரு மைல்ஸ்டோன் அடையிறது? கண்டிப்பாக பாசிபிள் தான். அது வந்து முடியாது அப்படின்றதெல்லாம் சொன்னேன். முதல்லையே நம்ம சொன்னது தான், இளைஞர் நலம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறதுனால, நம்மகிட்ட நிறைய வளங்கள் இருக்கிறதுனால, நம்மகிட்ட வேலைக்காரங்க நிறைய சார். ஆமாம். பட் நம்மளை வேலை வாங்குறவங்க வெளியே தான் இருக்காங்க. அதனால தான் கேட்குறேன். இல்லை அதுதான், இந்த சோர்ஸஸ் இங்கே வச்சுக்கிட்டே அவங்க கொண்டு வந்தாங்கன்னா சரியான திட்டமிடலும் சரியான மூலதனமும் முதலீடுகளும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்தியா வந்து மேலே சூப்பர் பவராக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்றைக்கி ஆமாம்மா, சில ஆண்டுகள்னா இட் வில் டேக் மோர் டைம். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக வந்துடும் சொல்லுவேன். 5 வருஷம் 10 வருஷம் சொல்லும் போது தான் எப்படி பாசிபிள் நமக்கே தோணுது சார். அதனால தான் கேட்குறாரு. ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் போஸ்டிங் பவருக்கு வரும்போதும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மறுபடியும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போதும் சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து 6 மாதங்கள் கொடுங்க, 1 வருடங்கள் கொடுங்க, 5 வருடங்கள் கொடுங்க, நான் இந்தியாவை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் சொன்ன மாதிரி ஒரு மேஜிக்கல் சேஞ்சஸ் ஒன்றுமே நமக்கு நடக்கலை. பட் தேர் இஸ் சேஞ்சஸ் இருக்குது, ரைட்டுங்களா? பட் மேக்ரோ லெவலில் இருக்குது, மேக்ரோ லெவலுக்கு இன்னும் வரல. மேக்ரோ லெவல் இல்லை. ஆமாம், அதுக்கு வந்து நிறைய செய்யணும். ஏன்னா நிறைய மாநிலங்கள் நம்மளது வந்து
மொழிவாரி மாநிலங்கள் தான். ஸோ அந்த மொழிவாரி மாநிலங்களில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்களோடு இருக்கும்போது அவங்கள டியூனப் பண்ணி கொண்டு வந்து அவங்க வளரணும். அப்போது வந்து எல்லாரோட இணக்கமான சூழல் இருக்கணும். இவங்க என்னென்னா பிஜேபி ஆள்ற மாநிலத்துக்கு நிறைய வசதிகள் கொடுக்குறாங்க. இல்லாத மாநிலங்களுக்கு இப்போது தமிழ்நாடு எடுத்துக்குவோமே, ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, பீகார் 2 எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கும் எனக்கு போடுற வரிகளுக்கும், பீகாரில் ஒருத்தன் அதே பொருளை வாங்குறதுக்கு போடுற வரிகளை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100 பொருள் வாங்கினேன்னா எனக்கு ரூ. 300 வரிகள் மாதிரி வந்து சேரும். அதோட அடக்க காசு 300. ஆனால் இதே இது பீகாரில் ஒருத்தர் இருந்தான்னா 100 பொருள் அவனுக்கு 70 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கே கிடைக்குது. ஏன்னா அவன் வந்து ரொம்ப கம்ஃபர்ட். ஏன்னா இவங்களோட சப்சிடி அதிகமாக போய் சேருது. ஓகே. மத்திய அரசோட சப்சிடி நம்ம ரூ. 1000 இங்கேருந்து அனுப்புகிறோம் அப்படின்னா நமக்கு திரும்ப வர்றது 300 தான் வருது. ஆனால் அவனுக்கு ரூ. 1000 கலெக்ஷன் ஆச்சுன்னா அவனுக்கு போய் சேருறது 360 போய் சேருது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. அதிகமான வரி வந்து மக்கள் தலையில் போட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு பனிஷ்மெண்ட்டு, அவங்க பர்ஃபார்ம் பண்ணலை ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே அரசியலுக்கான ஒரு அடிப்படையே. ஓகே சார், 40,000 ரயில் பெட்டிகளை வந்தே பாரத் ரயில் இருக்குல்ல அந்த லெவலுக்கு மாற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான், நான் வரவேற்கிறேன். ஆனால் என்னென்னா வந்தே பாரத் ரயில் ஒரு மாடு மேலே மோதி இவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சு. அது போல் நிறைய காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங்கில் இருக்குல்ல அந்த ரயில் பெட்டிகள்லாம் அது ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் இது போல் 40,000 இருக்கு நாங்கள் புதுசாக பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்களே, இது தேவையா? இல்லை, நமக்கு வந்து உள்கட்டமைப்பு கண்டிப்பாக தேவை. அதனால் தரமாக இருக்கான்னு தான் கேட்குறேன். இல்லை, தரம்னா என்னென்னா புல்லட் ட்ரெயின் வந்து ஜப்பானில் வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரு லூப்பில் போட்டு அனுப்புவாங்க. ஸோ அங்கே வந்து எந்த ஒரு இடையூறும் இருக்காது. மனித இடையூறோ மிருகங்கள் இடையூறோ எதுவுமே இருக்காது. மெட்ரோ எடுத்துக்கங்க இருக்காது. ஆமாம், அங்கே வந்து அடுத்த யாருமே வந்து உங்களை கிராஸ் பண்ணி போகிறது கூட எதுவுமே இருக்காது. நம்மளுடைய சதர்ன் ரயில்வே எடுத்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு கேட் வச்சுருந்தாங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதை வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதே சதர்ன் ரயில்வே ட்ராக்லேயே தான் போடுறாங்க. ரயில்வேஸோட ட்ராக்லேயே தான் அனுப்புறதுனால மாடுகள் ஏதாவது குறுக்க வரும்போது அது அடிப்படை தான் செய்யுது. அதோட ஸ்பீடு வந்து நார்மல் ட்ரெயினை விட இதை ஆல்மோஸ்ட் 2 மடங்கு கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கும்போது திடீர்னு ஒரு மிருகங்கள் குறுக்க வரும்போதோ மனுஷங்கள் குறுக்க வரும்போதோ அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அதை ஸ்பீடுக்காக அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சிருக்காங்க. குறைச்சதுனால அது டென்ட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே நடக்குது. பட் இப்போ கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் குறைச்சிட்டு வராங்க. திருப்பி நார்மல் ட்ரெயின் மாதிரி தான் வரப்போகுது. எக்ஸ்ட்ரா ட்ரெயின் என்ன அப்படின்னா உங்களுக்கு பை ரோடு போகிறத விட ரயில்வேஸில் போகும்போது கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி அதிகம், ப்ளஸ் வந்து காஸ்ட்டும் கம்மி. ஸோ அதனால் மக்களுக்கு அது நல்லது. கால்நடை வளர்ப்பு சார், இதுக்கு நாங்கள் ஊக்குவிக்க போகிறோம், புதிய திட்டங்களை கொண்டு வர போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஜேபின்னு சொல்லிட்டாலே நிறைய பேர் குற்றம் சாட்டுறது இவங்களுக்கு கால்நடைனா பசுமாடு மட்டும்தான்ப்பா தெரியும், பசு வதையிலிருந்து அதை காப்பாற்ற மட்டும் தான், பசு பாதுகாப்பு விஷயத்தை நிறைய கொண்டு வருவாங்க, அதோட ஒரு நீட்சியாக கூட இந்த திட்டங்கள் இருக்கலாம்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க திட்டங்கள் சார்ந்து சில பேர் குற்றம் சாட்டுறாங்க. இதில் உங்களோட பார்வை சார்? இது வந்து ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது கால்நடை வளர்ப்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாமே வளர்க்கறதுனால கிராமப்புற வளர்ச்சி வந்து நல்லாவே இருந்தது, பொருளாதாரம் நல்லா வளர்ந்தது. அதை பேஸ் பண்ணி வேணால் கூட இதை கொண்டு வரலாம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் பசுன்றது ஒரு புனிதம், அது எல்லாருக்குமே எல்லா இந்துக்களுக்குமே பசுன்றது ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த திட்டத்தை ஓவர் கம் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். இதனால் கிராம பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படும். பட் எப்படி பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா மத்திய அரசால் நேரடியாக எதையுமே செய்ய முடியாது, மாநில அரசோட ஒப்புதலில் தான் செய்ய முடியும். மாநில அரசு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுக்கு உண்டான ஃபண்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் அது போய் கரெக்டாக போய் சேருதா அப்படின்றது பார்க்கணும். பிடிஆர் பழனிவேல்ராஜன் சார் வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து பீகாருக்கு பின்தங்கிய மாநிலம், இந்த மாதிரி பின்தங்கிய மாநிலங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த திட்டத்துக்காக உனக்கு இந்த பணத்தை கொடுக்குறேன், இதை நீ செஞ்சினா தான் உனக்கு அடுத்த பார்ட் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுங்க, நீங்கள் தாராளமாகவே எடுத்து இந்த ஒரு 100 கோடி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த கோலே அச்சீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு வரைக்குமே அந்த கோல் அச்சீவ் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு எங்களை வந்து வஞ்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஒரு பிளான் கொடுக்குறாங்கன்னா அதை நீ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா, இதை பாஸ் பண்ணி அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் போகலாம், அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் போகலாம். அந்த மாதிரி இல்லாமல் ரைட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உனக்கு 1 லட்ச ரூபா வேணுமா, நான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்காது. கையில் பணம் இருக்குது, ரைட் ஓகே, நமக்கு தேவையான ஒன்று ஊழல் பண்ணும், இல்லை அது செயல்படுத்தப்படாத திட்டங்களாக போட்டு வச்சுடுவாங்க. நிகழ்ச்சியோட இறுதி தருவாய்க்கு வந்துட்டோம். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆம் இல்லைன்னு பதில் சொல்லிட்டீங்கனாலே நிகழ்ச்சி முடிச்சிடலாம் சார். இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன விஷயத்துல முத்தாய்ப்பான ஒரு விஷயம், கடந்த 10 ஆண்டுகளில்
நம்ம நாட்டில் இருக்க மக்கள், குறிப்பாக ஏழைகள் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துலையாவது பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார். ஆமாவா இல்லையா சார்? இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளும் பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.